நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா கொளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 970வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறான்னு சொல்லி இன்றைக்கி சாயந்தரம் வெள்ளி விளக்கெல்லாம் தேய்ச்சி இருந்த வேலைக்காரி ஒரு வார காலம் அப்படியே பெட்ரூம்லேயே இருந்தது. இப்போ வெள்ளி வைக்கிற வேலையெல்லாம் வெளியில் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி திருப்பி பீரோளத்துக்கு வச்சாங்க. இப்போ 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 பார்த்தா கூட இன்றைக்கி ப்ரெசன்ட் காஸ்ட்டுக்கு அதுக்கு மோர் தென் $1 lakh போகும். அது அவ்வளோ பெரிய விளக்கு. அது 2 ஜோடி. அது 5 முக விளக்கு, கிட்டத்தட்ட 2 அடி உயரம் ஒன்றும். அந்த காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நவராத்திரி பூஜைக்காக வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இந்த கமிட்டி டாபிக் அப்போ பீரோவை திறக்கும்போது அது திண்டுக்கல் பீரோ. அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அது திறக்கும்போது அதில் ஒரு ஓலைப்பட்டி கண்ணுக்கு தெரிஞ்சது. எங்கள் காலத்தில் எப்படின்னா புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை 3 மாதம் வரிசையாக தவசம் வந்துடும். ஒரு தவசத்துக்கு மினிமம் 12,000 ரூபா ஆச்சா கூட கிட்டத்தட்ட 36,000-40,000 ரூபா கையில் இருந்தால் தான் ஒரு வருஷம் தவசம் பண்ண முடியும். இப்போ சாதாரண மக்கள் எப்படி செய்வாளுன்னு தெரியல. எனக்கு பென்ஷன் வருது, இதை ஓடின்னு இருக்குது, வீட்டு வாடகை இருக்குது, ஐ ஏபிள் டு கண்டக்ட் தட். ஏன்னா சாஸ்திரிகளுக்குன்னு கொடுக்கும்போது ஒரு தவசத்துக்கு 300 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, 3000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. சமையல்காராளுக்கு 3000 ப்ளஸ் சார்ஜஸ்ஸு அது தர வேண்டியிருக்கு. 3 6 ஆகிடும். அது 2 பிராமணாளுக்கு 1000 ரூபா, 2000 ரூபா, 8 ப்ளஸ் மெட்டீரியல் காஸ்ட்டு அதில் 10, 11, 12க்கு போய்டுறது. சரி, அப்பா அம்மாவுக்கு தான் செய்கிறோம். நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கா. ஐ எம் த 10th இன் மை ஃபேமிலி. எங்கள் அம்மாவுக்கு நான் 10வது குழந்தை. 2 பிரதர்ஸும் போய் சேர்ந்தாச்சு. நான் ஒருத்தன் தான் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு 1978லேருந்து நான் பண்ணுறேன். நான் அப்போ தான் ஐ காட் மேரீடு 1978. ஸோ அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு 1997 போனால் இப்போ முதல் தவசன்றது 98லேருந்து வருது. 98லேருந்து பண்ணிட்டுருக்கேன். கடை 98னா அது பண்ண பாருங்க. அது ஒரு 2 வருஷம் ஆகுது. 27 வருஷமாக நடக்குது எங்கள் அம்மாவுக்கு. விடாமல் ஒரு வருஷம் கூட விட்டதில்லை. நான் தாயாருக்கு பண்ணுறது அவ்வளோ. இந்த மாத்ருகா பஞ்சமெல்லாம் படித்து பார்த்தா அம்மாவுக்கு நினச்சி இப்போ ஆதிசங்கர் அடறாரு, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டம்மா, நான் குழந்தை வயிற்றுல இருக்க குழந்தை நல்லபடியாக இருக்கணுன்ட்டு நீ உனக்கு பிடிச்ச சாமான்லாம் சாப்பிடாமல் இருந்திருக்க. அது மாதிரி ஒவ்வொன்றும் நான் போன மலம் மூத்திரம் எல்லாத்தையுமே சகிச்சுட்டு தொடச்சிடணும். அந்த காலத்தில் ஒன்று டைஃபரிங் கிடையாது, கேஃபிங் கிடையாது. திருப்பி துணியை துவச்சி காய போட்டு திருப்பி அதை கட்டணும். சரி, அது மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்கா அப்பா அம்மா. அப்பா சிங்கிள் யோனி ஃபேமிலி. அம்மாலாம் படித்தவ கிடையாது, 2ஆம் கிளாஸ் தான் படித்தவோ. ஸோ இவ்வளோ பெரிய குடும்பத்தை ரன் பண்ணணும், 10 குழந்தைகள், இதெல்லாம் பார்க்கணும். நம்ம ஏன் மேலே தனி அதீத பாசம். எங்கள் அப்பா சொல்லிட்டு போட்டார், நான் முன்னாடி போயிடுவேன், பின்னாடி வந்தால் உன்னை பார்த்துக்க போகிறான், நீ சௌகரியமாக இருப்பேன்ட்டார் எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மா நான் காரில் வச்சு தான் ஆக்சுவலாக கோவிலுக்கு எங்கே போகிறதா இருந்தால் கூட காரில் தான் யூஸ் டு டேக். இதெல்லாம் எதுக்கு சொல்ல. அதே மாதிரி என்னோடய மனைவி உத்தமமான பொண்ணுவோ, ஆழ்வார் குறிச்ச பொண்ணு, மதுரை பாத்திமா காலேஜில் படித்தவோ, எம்எஸ்சி மாலுக்கிய பரிஜோ. ஷி வாஸ் த டைரக்டர் இன் ஐசிஎம்ஆர் சென்னையிலேருந்து. ஷி பாஸ்ட் அவே டூரிங் த இயர் 2020 போயிட்டாவோ. திடீர் சடன் ஹார்ட் அட்டாக். புரட்டாசி மாதம், புரட்டாசி சுக்லபட்ச ஏகாதசி. எங்கள் அம்மா ஐப்பசி மாதம் தீபாவளி கழிஞ்சு 4ஆவது நாள் வந்துடும். ஐப்பசி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி எங்கள் அம்மா. எங்கள் அப்பா கார்த்திகை மாதம் கிருஷ்ணபட்ச தசமி. பாருங்கள், அடுத்தது 3 மாதம் வரிசையாக இருக்கும், டைட்டாக இருக்கும். இப்போ சாத்திரி சொன்னார், உங்களால் உடம்பே முடியல, குறிய முடியல, நிமிர முடியலன்னு கேளுங்க, நீங்கள் ஹிரண்யமா பண்ணுங்க. இல்லை மாமா, 3 வேளை சாப்பிட்றதுனால இல்லையா? சரி, அதெல்லாம் பண்ண முடியாது, டைனிங் டேபிள் கொண்டு. சரி, சேர் உட்காந்துக்கிறேன், பரவாயில்ல, முன்னாடி வேணால் டீப்பாய் போட்டுக்கிறேன், நான் அதை பண்ணி தான் பண்ணுவேன். பிண்ட பிரதானம் பண்ணாமல் தவசம் கிடையாது. இல்லை கால் எலும்பி சாதம் போடலான்னு. அது நாட் அட்வைசபிள். ஏன்னா பிண்ட பிரதானம் இஸ் அ மஸ்ட் தவசம் பண்ணும்போது பிராமணாவில். ஸோ இதை சொல்லும்போது இன்றைக்கி அந்த விளக்கத்துக்கு உள்ள பார்த்தா ஒரு ஓலைக்கூடை கிடச்சி. அம்மா தவசம் வருது 25. இந்த மாதம் 25 எங்கள் அம்மா தவசம் வந்துடும். அதாவது அக்டோபர் மாதம் 25th டேட்டு மதர்ஸ் ஸ்ராத்தம்.
அன்றைக்கி சனிக்கிழமை. எங்கள் அப்பா அது வந்து டிசம்பர் மாதம் வரும் சண்டே அன்றைக்கி வந்தது. ஸோ இந்த இந்த ஓலைப்பட்டியில் என்னடா இருக்குன்னு பார்த்தா 2 புடவை துண்டு கிட்டத்தட்ட 28 வருஷமாக இருக்குது எங்கிட்ட. எங்கள் அம்மா வந்து 9 கை புடவை காட்டன் புடவை கிழிச்சு இந்த இதுவாக கட்டிப்பா பிடிக்க போகிறதுக்கெல்லாம் வந்துடும். ஸோ எங்கள் அம்மா சில இன்சிடென்ட் மறக்கவே முடியாது. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியவும் தெரியாது. எங்கள் அம்மாவை கிரிமேஷன் கிரவுண்டில் கொண்டு இதில் எரிச்சிட்டு வந்துடுறேன். ராத்திரி படுத்துட்டு இருக்கேன். மனசே ஆறல எனக்கு. அவளுக்கு வயசாகிடுச்சு, 85 வயசாச்சு. இப்படி அம்மா வச்சேன். ராத்திரி படுத்துகிட்டே இருக்கேன். எனக்கு சத்தியமாக நடந்தது என் லைஃப்பில் அது. டக்குன்னு ராத்திரி நான் மட்டும் ஹாலில் இருக்கேன், இவளை பெட்ரூமில் இருக்கா. கனவு இது. ராஜா ராஜான்னு கூப்பிட்றா. என்னம்மான்னு கேட்டேன். பாடுறா அப்படின்னு கேட்டு ஆற்றுக்குள்ளே வரல. அந்த மாடிப்படி இப்படி அப்படியே வளைவாக மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அது ரெண்டட் ஹவுஸு. அந்த மாடிப்படி கீழே ட்ரையாங்கிளாக ஒரு ரூம் மாட்டம் இருக்கும். அங்கே போய் உட்காந்துட்டா. ஏம்மா அங்கே தான் அவளை குளிப்பாட்டிட்டு அந்த இடத்துல தான் வராண்டாவில் இந்த பாடியை இது பண்ணுவாள். பொண்கள்லாம் வந்து குளிப்பாட்டி விடுவாள் இல்லையா. இந்த வெட்டியாக படுறா. இங்கெல்லாம் அடி அடி அடிச்சுட்டாண்டா, உடம்பெல்லாம் வலிக்கிறதுடான்றா. நான் அப்படியே தூக்கி வாரி போட்டு எழுந்து பார்த்தா கனவு. இது கனவே இல்லை. ஆக்சுவலாக வந்து தேர் ரிப்போர்ட்டிங் டு அஸ். சுடுகாட்டில் போனால் என்ன பண்ணுவா, நம்ம மாமா வந்து டிவைன்லி சப்ஜெக்ட் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. பீப்புள் ஷுட் நோ. இந்த கை காலெல்லாம் வந்து இந்த கையை இது அது வரைக்கும் வயிற்றில் இந்த கையத்துக்கு பின்பக்கம் கட்டிடுவா. அந்த பாடி எடுத்து அந்த சூட்டில் இட் வில் ஸ்டார்ட் ரைசிங். அதுக்காக கட்டையில் அடிச்சிடுவான். உயிர் வந்து எடுத்துக்கிறது இல்லை. அதில் வந்து அந்த ரத்த நாளங்கள்லாம் வெடிச்சுக்கிறது டக்குன்னு எழுந்துக்கும். அது அதில் அங்கே வேலை செய்கிறவளுக்கு வெற்றியாளர்களுக்கும் கஷ்டம்தான் பாவம். பயம் இல்லாமல் செய்யணும் அதை. ஆனால் மை மதர் ரிப்போர்ட் போய் இங்கெல்லாம் அடிச்சுட்டாண்டா, தோளெல்லாம் அடிச்சுட்டாண்டா, கையெல்லாம் கட்டி போட்டான்டா அப்படின்றா. நிஜமா எனக்கு அப்படியே தூங்கவே இல்லை. அப்போலாம் எங்கே தூங்குறது? சஞ்சயனை போகிற வரைக்கும் தூங்கவே இல்லை. அப்புறம் அரியத்துறையில் கொண்டு அவளை அந்த பிரம்மாரணி நதியில் எங்கள் அம்மாவுடைய அந்த அஸ்தியை கரைச்சேன். இதுக்கு சொல்ல வரேன். அப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்ச 10 நாள் காரியெல்லாம் முடிஞ்சு சுபமெல்லாம் நடக்கும்போது இந்த புடவை துண்டு 2 இருந்தது. ஆக்சுவலாக நார்மலாக புடவைகளில் சுமங்கலி இதை எடுத்து வைப்பா. பூவாடை பானைன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியோட பழக்கம் உண்டு. வெங்கல பானையில் அது தேய்க்கவே மாட்டா, கனகரையேன்னு இருக்கும். அதில் வந்து பூ இதெல்லாம் வச்சு இந்த புடவையையும் நினச்சி உணர்த்தி கொசுவி உள்ளே வச்சுருவா. அதை வந்து பொண்ணு கொடுக்க மாட்டா. சில ஆற்றுல என் மாமியார் இடத்துலலாம் வந்து மருமகை தான் ஒத்திக்கணும், பொண்ணு ஒத்திக்கூடாது. எங்கள் ஆற்றுல வந்து பொண்ணுக்கு தான் கொடுப்பா. போய் சொல்லுவாள், அங்கேயும் கிடைக்கல இங்கேயும் கிடைக்கல எனக்குன்னுவா. ஸோ இப்போ தான் எனக்கு 5-6 வருஷமாக 7 வருஷமாக கொங்கலி பாத்திரம் பண்ணும்போது அவளுக்கு படைக்கணும். அதுக்கு தனி ஒரு ஓலைப்பெட்டி. அவள் திருமாங்கல்யம் அவள் கடைசியாக கட்டின புடவை அதுபடியாக வச்சுருக்கேன் நான் பீரோவில். அதை வந்து எடுத்து வச்சு பூஜை ரூமில் மாலையெல்லாம் சாத்தி அன்றைக்கி வச்சுப்பேன். ஸோ அது 5 வருஷ காலம் நடந்துட்டுருக்குது. இப்போ எங்கள் அம்மாவோட பெட்டி அதே இதில் பீரோவில் இருக்குது. இது இந்த ஓலைக்கூடை பொட்டின்னுவா. அதை முதல்ல சைடில் ஓலைப்பட்டின்னுவா. இதில் 2 சாரி வச்சுருக்கேன். அதில் 2 சாரி துண்டுகள், சாரி சொல்ல முடியாது, இது துண்டுகள். ரெட் கலரில் இந்த சாரி துண்டு ஒன்று. ஏஜ் வந்து 28 வருஷம் ஆச்சுது. அது வந்து வேல்தாரி சாரி, பச்சை கலர். எங்கள் அம்மா யூஸ் பண்ணி இந்த 2மே. எதுக்கு வச்சுருக்கேன்னு கேட்பா எல்லாரும். என் அம்மாவோட ஞாபகார்த்தமாக வச்சு அவருடைய கடைசியாக யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு 2மே இந்த ஓலைப்பட்டியில் இருக்கும். இதுக்கு புஷ்பம்லாம் சாத்தி மாலை சாத்தி தான் சாதத்தடிக்கு வச்சுருவேன் சாமி ரூமில். இதெல்லாம் எது சொல்கிறேன், ஹவு யூ ஆர் ட்ரீட்டிங் இட், அது தட் இஸ் ஒன்லி கவுண்ட்ஸு. இதுக்கு வந்து இது இருக்கா, பிரமாணம் இருக்காலாம் கேட்க முடியாது. மானசீகமாக பண்ணுறோம். இது எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோ. பெரம்பூரில் எடுத்த ஃபோட்டோ அது. நல்ல தீர்க்கமான ராசி, வெள்ளையாக இருப்போம், தலையெல்லாம் நல்லா நினச்சிருக்கோம். நல்ல உழைப்பாளி. 85 வயசு இருக்கும். தான் புடவைத்து வச்சுப்போம். தான் சமைச்சிருந்தா. மற்றவளை சமைச்சா பிடிக்காது அவளுக்கு. கடைசி காலத்தில் நான் வந்து
சாயந்தரம் வரும்போது ஒன்றுமே முடியலடா பண்ணி கொடுக்கலான்னு ஆஃபீஸில் வந்து என் ஒய்ஃப் வரத்துக்குள்ளே நான் வந்து பொங்கல் பண்ணி கொடுப்பேன். சுட சுட நல்லா இருக்கடா ராஜா அப்படின்னு சந்தோஷப்பட்டு சாப்பிடுவோம். இது எதுக்கு இந்த டாபிக் ஆரம்பிச்சேன்னா, இன்றைக்கி ராகப்பிரியான்ற டெல்லியில் நம்ம சிஷ்ய பொண்ணு இருக்கா. அவர் அந்த பொண்ணு பெரிய நாலெட்ஜபிள் கேர்ள். எவ்வளோ புஸ்தகம் படிப்போம், புஸ்தக புழுவோ. பட் நாட் ஓன்லி தட் ரீடிங், அதை ரிஜிஸ்டர் பண்ணி அவ்வளோ அழகாக சொல்லுவோம். பிள்ளைவாழ் பொண்ணு தான் அவள், ரொம்ப அழகாக. அவள் சொன்னால் எங்கள் காலத்தில் நடந்த இன்சிடென்ட் இங்கேன்னா, இந்த வீடு 2001 வாங்கின வீடு இது. எங்கள் அம்மா காலமானது 1997 அட் ஜவஹர் நகர். இங்கேயாவது ஒரு 3 கிலோமீட்டர் அந்த வீடு. அது ரெண்டட் ஹவுஸு. அதுக்கப்புறம் 2 வீடு மாறி இங்கே ஓன் ஹவுஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கள் அம்மா காலமாகி 1997 2001 பாருங்களேன், 4ஆம் வருஷம் இங்கே வந்தாச்சு. நாங்கள் கீழே ஒரு திவான் போட்டுக்கும், 2 சேர் இருக்கும், ஒரு டிப்பாய் இருக்கும் கீழே வறண்டாவில். அந்த திவானில் வந்து இவ படுத்துட்டு இருக்கான்னு சொல்கிறான். எனக்கு நம்பவே முடியல. 2002ஆம் வருஷம் என்னை பார்க்கறதுக்கு ஒரு மாமா வந்தார். அவருக்கு 80 வயசு. ராஜா ராஜான்னு கத்துறாரு கேட்டது. மாடியில் இருக்க மாமா வாங்குவோன்னேன். இதே சேரில் உட்காந்துருக்கேன், ரீடிங் த பேப்பர். அவர் யாருக்கும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு கீழே வராண்டாவில். யாருமா மேலே வாங்குவோனே? எங்கே மேலே போகிறது? ஒரு கழுவி ஏற்றி விடமாட்டேன்றா என்ன? என்னை 1008 கொஸ்டின் கேட்குறாவோ அப்படின்னு படிக்கட்டில் சத்தம் போடுறாரு வேறு. அப்புறம் வந்து என்ன பண்ணார், நேரம் இப்படி வந்து நான் பதிவு பண்ணுற இடத்துல எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது பாருங்க, என் பின்னாடி தான். ஏய், இப்போ தான் பார்த்தேன் இதே புடவை கட்டிட்டு இருக்காடா, அங்கே கீழே அப்படி தான் உட்காந்துருக்கேன். ஷீ இஸ் நாட் அலோவிங் மீ டு கம் டு அப்ஸ்டேர்ஸ். ஹூ ஆர் யூ? ஒய் யூ வாண்ட் டு சி மை சன்? அதெல்லாம் கேட்குறா என்ன? இல்லைம்மா அம்மா இது 97 என்ன சொல்லிட்டு போட கீழே உட்காந்துருக்கான்றார். நான் கீழே போய் பார்த்தா யாருமே இல்லை. இங்கே தாண்டா உட்காந்துருந்தாவோ, எவ்வளோ ஆர்கியூ பண்ணுறாடா என்கிட்ட அப்படின்றாரு. எனக்கு இது நம்புறதா? நான் அவர் பொய் சொல்லணும் அவசியம் இல்லை. அவர் 80 வயசு மாமா, ஐயங்கார், நல்ல டீச்சிங் லைனில் இருந்தவர். பொய் சொல்லணும் அவசியம் இல்லை. நான் அவர் ஆர்கியூ பண்ணுறது இங்கே எனக்கு மாடியில் கேட்குறதுங்க. இது நடந்தது. அடுத்ததாக புஷ்கலான்னு என்னுடைய சிஷ்ய பொண்ணு, அவள் முகப்பேரில் இருந்தால். அப்போ இப்போ வந்து வேளச்சேரியில் வீடு கட்டின்னு போயிட்டு ஆகும். நல்லா ஆதம்பாக்கத்தில் அப்புறம் வேளச்சேரியில் வீடு நல்லா இப்போ நல்லா இருக்கா, சௌகரியமாக இருக்கா அவள். அந்த புஷ்கலா முதல்ல இந்த ஆற்றுக்கு வரும்போது அவகிட்ட பேசியிருக்காங்க அம்மா, நீ யார், இதுக்காக பிள்ளைய பார்க்க வந்த? அவன் பேசியிருக்கான், உங்கள் அம்மாட்ட பேசிட்டு வரேன்னு. அவன் எங்கள் அம்மா 97 போயாச்சு. பிஆர் 2005 2010 நடக்கிறதப்போ அப்படின்னு. என்னம்மாம்மா சொல்கிறேன், இந்த மாமி தான் கீழே உட்காந்துட்டு காண்ற அவள். இது ஒரு இன்ஸ்டன்ட்டு. ஆறுமுகம் மேஸ்திரி ஒருத்தர் வருவார், அடிக்கடி வாரத்துக்கு ஒரு 2 நாளாக வருவார். அவரும் சொல்லுவார், கீழே ஒரு பாட்டி உட்காந்துருக்காருன்னு. யாரும் இப்போ தான் உட்காந்துருக்கா கேட்குவார். கடைசியாக இருந்த இன்சிடென்ட் என்னென்னா, ராதாசேகர் ஒரு எஸ்ஐ. அவர் எனக்கு கோவிலில் பிரசிடெண்ட் ஆக்கும்போது நிறையா ஹெல்ப் பண்ணுவார். பேங்க்குக்கெல்லாம் போயிட்டு வருவார். கொரோனாவில் போயிட்டார் அவர் பாவம். அவர் ஒரு நாள் சாயந்தரம் என்னை பார்க்குறதுக்காக வரார். மாடிக்கு வாங்குவேன். அவருக்கு தெரியும், எங்கள் அம்மா போனதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் எங்கள் அம்மா வந்து உள்ளே வாங்கன்னு கூட்டுறோன்னே அலறி அடிச்சு ஓடி போட்டார் ராத்துக்கு. அவர் இது மாதிரி நடந்தது. இதெல்லாம் வந்து உண்மையா என்ன? சத்தியமான உண்மை. என்ன? ஆன்மாக்களுக்கு வந்து அழிவு இல்லை. அது வந்து எந்த ஜீவனோட பாசமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து உரையும் அது. ஸோ அதனால் என் ஒய்ஃபோட எப்பயுமே பல கண்ட்ரிஸ் போயிருக்கா. ஆஸ்திரேலியா போயிருக்கா, அமெரிக்கா போயிருக்கா, சிங்கப்பூர் போயிருக்கா, மலேசியா, ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி. அமெரிக்காவுக்கு 3-4 தடவை போயிட்டு இருந்திருக்கா. வருஷக்கணக்கில் இருந்திருக்காங்க அமெரிக்காலேயும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தடையும் வரும்போது எங்கள் அம்மா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணி தான் போவோம். பிளேனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கார் வந்துடும் ஆஃபீஸ்லேருந்து. 3 மணி 4 மணிக்கெல்லாம் வருவான். இப்போ இங்கே வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு வேண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்து ப்ரே பண்ணிட்டு தான் போவோம். ஸோ ஷீ இஸ் டு ப்ரொடெக்ட் ஹர். பிகாஸ் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது கேஎஸ் ஹாஸ்பிட்டல் பொதுமலை ரோட்லேருந்து அங்கே தான் ஷி வாஸ் அட்மிட்டட். இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக் அங்கே இருந்தால். அப்புறம் டாக்டர் சொல்கிறார், அவருக்கு நினைவெல்லாம் தப்பி போயாச்சு, ஆற்றுல விஷயம் எடுமாட்டார். ஸோ ஆற்றுக்கு வரும்போது அப்படியே நினைவு இல்லாமல் தான் வந்தா. அதில் ஒரு 3 days 4 days இருந்தால் போயிட்டா. எதுக்கு சொல்ல வரேன்னா,
என்னையே மறந்துட்டாங்க அம்மா. இது யாரும் கேட்குறா என் ஒய்ஃப்கிட்ட. என் ஒய்ஃபை கரெக்டாக செல்லம் வாங்கி வா அப்படின்னு கூப்பிட்டு என் ஒய்ஃப்கிட்ட மட்டும்தான் பேசுகிறா. ஹாஸ்பிட்டலில் நடந்தது. சரி உங்களெல்லாம் பாருங்கள், நான் தான் சர்வ் பண்ண உங்கள் அம்மாக்குவா. சரி நல்லது இல்லையம்மா சொல்லுவேன் நான். இதெல்லாம் இந்த ஆன்மாக்கள் வந்து அட்டாச்சு பர்சன்ஸுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால தான் பெரிய சந்திரசேகர் குருஜின்ற வேறு பிரத்யேகரா பீடத்தினுடைய ஹெட்டு இப்போ இல்லை, அவர் பையன் தான் பார்த்துக்கிறான். அவரே சொன்னார், உங்கள் அம்மா வந்து போகிற காலத்தில் தன்னோட தபோ வலிமை முழுக்க உனக்கு சேரணும்னு சொல்லிட்டு அர்ப்பணிச்சுட்டு போயிட்டா. அப்படியே அந்த கிரந்தத்தில் எழுதியிருக்குன்னு ஒரு கையெழுத்து பிரதி புக்கு தூக்கி போட்டாருங்கிட்ட. அதில் தான் வித்யாபுத்திரன்லாம் எழுதியிருந்தது. உன் பேர் வித்யாபுத்திரன், இந்த மாதிரி சொல்லியிருக்கா ஆல்ரெடி முன்னாடி காத்தால் 6 மணிலாம் காத்துட்டுருக்கேன் உனக்கு அப்படிலாம் சொன்னார். இதெல்லாம் சொல்கிறேன். அம்மாவோட எனக்கு வந்து மாத்திருக்காருங்க ஸ்ட்ராங்கு. லக்னத்தையும் 5ஆம் இடத்துல சந்திரன் எனக்கு. சரி நான் வந்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி மகர லக்னம் வந்து 5ல் சந்திரன் 10ல் சுக்கிரன். இதெல்லாம் நம்ம அந்த ஆட்சி இதெல்லாம் வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தாயார்ன்றது வந்து மகோன்மதமானது. அது வந்து பல கோடி கொடுத்தாலும் சரி, என்ன லட்சங்களை கொடுத்தாலும் சரி ஈடு செய்ய முடியாது. எப்பயுமே ஒரு தினம் ஹாஸ்பிட்டலில் போயிருக்கும்போது கூட எங்கள் அம்மா தான் வேண்டிப்பேன், அம்மா என்னை நல்லபடியாக கொண்டு சேர்த்துருவோம் ஆற்றுலன்னுவேன். அதே மாதிரி கொண்டு சேர்த்துருவோம் ஆற்றுல. பரமாச்சாரியோட ரொம்ப அட்டாச்சாக இருந்திருக்கா சின்ன வயசுலேயே. எங்கள் அம்மாவுக்கு 10-12 வயசு இருக்கும், 13 வயசில் கல்யாணம் எங்கள் அம்மாவுக்கு. அதுக்கு முன்னாடி பரமாச்சாரியார் வந்து திருவாரூர் கேம்ப் வரும்போது இந்த பவளமல்லி புஷ்பங்கள் கூட கூடையாக கொண்டு போய் தருவாராம். அவர் ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிப்பாராம். இதுக்கு சொல்லணும்னா மகான்கள் மேலே அதீத பக்தி, பூஜா முறைகள்லாம் ரொம்ப டோட்டல் பட்னி இருப்போம். சத்யநாராயண பூஜையெல்லாம் பண்ணால் கோதுமை மாவு அப்படியே வறுத்து சக்கரை போட்டு அதுதான் சத்யநாராயண பூஜைக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பண்ணுவாள். அம்பாள் பூஜையெல்லாம் பண்ணி பார்த்தது இல்லை. வரலட்சுமி படத்தெல்லாம் ஆசைப்பட்டு எங்கள் அம்மா கிடையாது, நான் எங்கள் அம்மாவோட மாமியார் அலோவ் பண்ணல. ஆனால் எங்கள் அம்மா வந்து ஐ லைக் இட் சொல்லி என் ஒய்ஃபுக்கு எடுத்து வச்சேன். ஸோ வரலட்சுமி நம்ப அந்த கிட்டத்தட்ட 40 வருஷம் 45 வருஷம் நடக்கிறது ஆற்றுல. குலுவெல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து மோர் தென் 100 இயர்ஸ் எங்கள் காலத்தில் குலு நடந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடியே நடந்துட்டுருக்கு. மோர் தென் 100 இயர்ஸ் அதெல்லாம். ஸோ மாதிரி பிள்ளையார் மேலே அதீத பக்தி. இதெல்லாம் தொலைச்சிட்டா கிடைக்கணும்னா உடனடியாக பிள்ளையாருக்கு 108 குடக்கட்டை பண்ணிடுவோம். இது பூர்ண விஷ குடக்கட்டை, பிடிக்கூட கட்டை இல்லை, பூர்ண பஞ்ச குடக்கட்டை. இவங்க இதுக்குமா கஷ்டப்பட்டு பண்ணுறேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னுவா. அப்படி காரிய சித்தி ஆகிடும். பிள்ளையார் அப்படி உடனடியாக நடந்துடும் அவளுக்கு. சரி அந்த அம்மான்னு வச்சும்போது இந்த ஓலைப்பட்டி ஞாபகம் வந்தனால ஐ வாண்ட் டு ஷோ இட் யூ. இதில் வந்து சுமங்கலி அமங்கலி அது கவலையே இல்லை. அந்த ஆன்மா மேலே இது இருந்து வச்சுருந்தா அவளோட ப்ராடக்ட்ஸை வச்சுக்கோங்க அதில். ஸோ வந்து அதுக்குன்னு தனி பவர் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி ஏன்னா யூடியூப்பில் எந்த கடைக்காரனோ ஒருத்தனும் எழுதுறான், இறந்தோ படத்தை மாட்டாதுங்க, அவள் பொருளை வச்சுக்காதுங்க ஒத்திக்குவேன். அதெல்லாம் பெட்டட் பீப்புளுக்கு அந்த இதெல்லாம் பாய் தரேன்னா அதெல்லாம் போட்டுருவாள். அவள் உபயோகப்படுத்த பொருள்லாம் கட்டாயம் வச்சு தான் வச்சுக்கணும். எங்கள் அம்மா அதில் அண்டா குண்டாலாம் இவ்வளோ இருக்குது. அதெல்லாம் பார்த்தா மாடி ரூமில் ஒரு வழக்கு கடையில் இருக்கா மாதிரி, மடப்பள்ளியில் இருக்கா மாதிரி கேட்டேன். அது நான் சொன்னேன் பசங்களுக்கு கூட சொன்னேன், ஏதாவது டக்குன்னு நம்ம சோம்பேத்தனை பட்டு கடையில் தூக்கி போடாங்க. கடையில் அடுத்த நாள் செலவாயிடும் படங்கள்லாம். பட் ப்ராடக்ட் கிடைக்காது. இப்போ வந்து ஒருத்தர் இன்ச்சு டேப் வச்சு அளந்து இது 8 இன்ச்சு இருக்குது, 6 இன்ச்சு டயா இருக்குது, இது வந்து பழங்கால பொருள் அப்படின்ற 500 சாமான 5000 சொல்கிறா. அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் பழைய சாமான் வாங்கிறது ஐ டோன்ட் அட்வைஸ். இட்ஸ் நாட் குட் ஆக்சுவலி. ஆற்றுல பழசு இருக்குன்னு பரவாயில்ல, அது என்ன சமைச்சாலோ யார் சமைச்சாலோ எப்படி ஹேண்டில் பண்ணாலும் தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து தோஷம் வந்துடும், சாஸ்திரங்களே சொல்லுது. அதனால தான் மண்பானையே யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த காலத்தை. மண் சட்டி, மண்பானை, கல் சட்டி அதுதான் யூஸ் பண்ணுது. அதில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது சர்டன் திங்ஸு. இதெல்லாம் இவ்வளோ ஏன் சொல்கிறேன்னா, பெரியவா படங்கள் அவள் உபயோகித்த பொருட்கள்லாம் இந்த ப்ரிசர்வ் பண்ணுங்க. அதுவே வந்து அந்த ஆன்ம சக்தி அந்த ஆற்றுல அவளை ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம குழந்தைகளெல்லாம் அதை ப்ரொடெக்ட் பண்ணும். அவள் அந்த ஆன்மா இருக்கும் அந்த கிரகத்தில். எல்லா கிரகத்தில் இருக்கான்னு உசுரோடு இருக்கிற வாழையே தூக்கி வாலில் இருக்காளா ஹாலில் இருக்காளான்னு கேட்குறா. அது மாதிரி ஆகிடுது. இப்போ பொண்கள் பிராமண ஜாதி மகா கேட்டு போயிடுது வர வர. அது அப்பா அம்மா என்கரேஜ் வேறு பண்ணுறா.
பொண்களுக்கு பையனுக்கு ஏன் கல்யாணம் ஆகலைன்னா பொண்ணோட அம்மா இப்படிலாம் கேட்குறா. அப்பா பையனை பெற்றவா வந்து எப்படி விடுவா அப்படியே? பையன் ஆற்றுல போய் இந்த பொண்ணு கொடுத்துட பண்ணணும், அதுதான் பண்ணணும். அது இல்லாமல் எங்களுக்கு யாருமே கிடையாதுன்னா நீங்களும் போய் இருங்க அவளோட, அதாவது அவள் ஆட்சி செய்யணும்னு எதிர்பார்க்குறா. அதெல்லாம் முடியாது. அப்படிலாம் பார்த்தானா இந்த மாதிரி கலப்பு மிருதரமங்கள் இப்படி தான் நடக்கிறது. இவாளே அதுக்கு வெளிக்கோள்றா. ஸோ அதுக்காக ஓரளவுக்கு நம்ம தளத்தின்னு போனோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் பையனாத்துலையும் சரி பொண்ணாத்துலையும் சரி, தே ஷுட் சேஞ்ச் தேர் பிஹேவியர் பேட்டர்ன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஆல். ஸோ ஓரளவுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி தான் சொல்லலாம், தவிர ரொம்ப டிமாண்டெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ எங்கள் அம்மாலாம் எதுவுமே கட்டது கிடையாது. எங்கள் அக்கா கல்யாணத்தும் போது எங்கள் அம்மா ஆற்றுலேயே பட்சணம் பண்ணான். எனக்கு கையில் காசு இல்லை, கல்யாணம் பண்ணேன். நானும் இன்னொரு எங்கள் மருமானம் சேர்ந்து கடைசி அக்கா கல்யாணத்துக்கு வந்து மின்ஷீட் முழுக்க இருந்திருக்கோம். சொன்னால் சிரிப்பா. மின்ஷீட்டில் ராமர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு சத்திரம், ஒரு 2 கட்டு சத்திரம். அது ஓடு தான் போட்டிருக்கோம். முன்பக்கத்தில் உள்ள தலை இருந்தது, நடுவில் தொட்டி மித்து மாட்டம் இருந்தது. அங்கே தான் கல்யாணம். 4 பக்கம் கூடம் இருந்தது. அங்கே எங்கள் ராஜலட்சுமி, இப்போ ஷீ இஸ் நோ மோர், நல்ல வசதியாக இருக்கா பசங்கள்லாம். அவள் கல்யாணத்துக்கு நானும் எங்கள் அக்கா பையன் சிவகுமார் இருக்கான், சுற்றி கோவிந்தப்ப நாகேஸ்வரதான் சுற்றி அந்த சத்திரத்தை பிடிச்சோம். அது வந்து சேரிட்டி. அந்த சேரிட்டியினுடைய வக்கீல் வந்து கீழ்ப்பாக்கில் இருந்தார். அப்போ நான் சொல்கிறது வந்து 1970s, நம்ம 75, 74, 73 நடந்தது. அப்போ எவ்வளோ இருக்கும் மனுஷருக்கு சத்திர வாடகை? வெறும் 25 ரூபா தான். 50 ரூபா அட்வான்ஸ் கிடச்சோன்னா வெறும் 25 ரூபா தான் சத்திர வாடகை. எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் இருந்து எல்லாம் 100 ரூபாக்குள்ளே முடிஞ்சு வச்சுக்கோங்களேன். எதுக்கு சொல்கிறேன், இப்போ இருக்க காலம் லட்சங்கள் சொல்கிற எல்லாமே இது ஒர்த்தா இல்லைன்னு தெரியல. இப்போயும் கோவிந்தப்ப நாயகி ஸ்ட்ரீட்டில் போனால் ஊரா ஸ்ரீராமலி மண்டபம் இருக்குது, 2-3 மண்டபம் இருக்குது அந்த பேர்லேயே. ஒவ்வொன்று உள்ள பெருசாக இருக்கும். வாசல் நுழையும் போதே சின்னதாக இருக்கும். எவன் வேணால் காரில் வந்தாலும் கார் நிற்கிறதுக்கான வந்து மண்டபம் பார்ப்போம். நம்ம சிம்பிளாக பண்ணணும். அங்கேயே கொத்தவா சைடில் காய்கறி கிடைக்கும், சமையக்கார பண்ணுவா. ஒரு நாள் கூத்துக்கு லட்சங்களை வாரி கொட்டுறாங்க எல்லாம். என்னவோ இப்படி நடக்கிறது. அந்த காலத்தில் இவாள்லாம் எங்கள் அம்மாலாம் ரொம்ப வெரி சிம்பிள் லேடி. அவள் சமையல் பண்ணால் தாழ்ச்சி கூட ரோடு வரைக்கும் வாசனை வரும். அம்மா ஐயரம்மா சமைக்கிறான்னு சொல்லிட்டு போவாள். நல்லா கம்மன்னு வாசனை வரும். அது மாதிரி வாசனையும் போயிடுத்து, அது மாதிரி சமையல் டேஸ்ட்டும் போயிடுது. ஸோ எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நான் 25th திஸ் மந்த் அவருடைய சாத்தம் வருது. கண்டாட்டி 28வது வருஷம் சாத்தம் அது நான் பண்ணிட்டுருக்கேன். கன்சிக்யூட்டிவாக ஹார்ட் ஆப்ரேஷன், பைபாஸ், பேஸ் மேக்கர் வச்சது, கால் ஆப்ரேஷன், எல்லாத்துக்கும் எங்கள் ஆற்றுல தவசம் நிற்காது. ஆச்சரியமா இந்த 3 இதுவும் வந்து என் ஒய்ஃபு கூட நின்றது கிடையாது. ஹாஸ்பிட்டல்லாம் போனால் கூட முன்னாடி கொண்டு சேர்த்துருவோம் திருப்பி என்னை கொண்டு வீட்டில். சாஸ்திரி தான் புலம்புவார், நீங்கள் அதெல்லாம் இழுத்து விட்டுக்கிறாள் அப்படின்னு. இல்லைம்மா நாம் சாப்பிட்றோன்னா இல்லையா, அதுக்கு மட்டும் முடியணும். அந்த மூத்தார் வழிபாடுன்னு கட்டாயம் பண்ணணும், எல்லா ஜாதிலையும் பண்ணணும். அதை இப்போ நான் பிராமின்ஸ்லாம் சில பேர் நாங்கள் மாலையும் கொடுத்துட்றோம். மாலையும் வந்து ஒரு நாள் அது பத்தாது. அவளோட திதி எந்த திதியில் போனான்னு சொல்லி எழுதி வச்சுட்டு நம்ம பண்ணணும். அதெல்லாம் இதை சொல்லி மூத்தவர்களுடைய சோல்ஸ் அது எல்லா கிரகத்துலேயுமே இருக்கும். அதுக்கு நம்புங்க. அவள் படங்கள்லாம் வச்சுக்கோங்க, தூக்கி போடாதவங்க. இதை சொல்லி இந்த யூடியூப்காரன் என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்டம் போல் சொல்கிறான், அதெல்லாம் நம்பாதுங்க. அப்படிங்களா? முதலியார் வீட்டுக்கெல்லாம் போனால் ஒரு கிராமத்தில் இப்படித்தர படங்கள் இருக்கும் தெரியுமா? 100கணக்கான படங்கள் வரிசையாக மாட்டிருப்பா இந்த கூடத்தில். எங்கள் கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தான்னுவா. இப்போ 3வது தலைமுறையே பேர் தெரியல, அசிங்கம் வந்து நமக்கு. அதனால் பசங்களுக்கெல்லாம் சொல்லுங்க, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தெரியணும், ஃபேமிலி ட்ரீ போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பண்ணால் பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் நமக்கு. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.